பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த நெத்திலி கருவாடு தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நெத்திலி கருவாட்டு தொக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸி. சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. நெத்திலி கருவாடை எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு தான் நல்லா அந்த தலையெல்லாம் கிள்ளி எடுத்துக்கணும். தேவையான பொருளெல்லாம் இருக்குது, நம்ம சமைக்கிறப்ப பார்ப்போம். நான் இந்த மாதிரி ஜல்லி பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். இதில் தான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இதில் போட்டுட்டு நல்லா தண்ணி பிடிச்சிக்கிட்டோம்னா, ஏன் இந்த மாதிரி பாத்திரமாக எடுத்து சொல்கிறேன்னா, இது மணல் இருந்தால் கூட அந்த ஓட்டை வழியெல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். சரிங்களா? கொஞ்சம் நல்லா இது மாதிரி அலசிட்டு இதிலே வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க. அடிப்பகுதியில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கணும். நல்லா கருவாட்டை அந்த கருப்பு இல்லாமல் எடுத்துங்க. அப்போ இல்லைன்னா அந்த கருப்பு இருந்தால் கசப்பு தன்மை இருக்கும். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். தேவையான ஆயில் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடாயிட்டு இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு இதோட போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. இது கூட கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கிறேன். சரிங்களா? வெந்தயம் போட்டோம்னா இருக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டோம்னா இருக்கும். இடித்து வச்ச நல்லா இடித்து வச்சுக்கிறேன். நல்லா பரட்டி விடுங்க. இப்போ என்ன செய்கிறோம், பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை இதோட சேர்க்கணும். நல்லா கிளாஸ் பக்குவத்துக்கு நல்லா வந்து வரணும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அந்த தொக்கு, நெத்திலி கருவாட்டு தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா வேகட்டும், கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். இதை விட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நல்லா இந்த டயத்தில் நம்ம பொடிசாக கட் பண்ண தக்காளியை போட்டுக்கிறேன். சரிங்களா? நான் மீடியம் சைஸு தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்போ இதோட என்ன பண்ண போகிறோம்னா, உப்பு போட்டுக்கிறோம். நான் கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டு நல்லா தட்டி விடுங்க. நல்லா வேகும். இப்போ இதோட என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா பரட்டி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். சரிங்களா? நான் இந்த டயத்தில் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாக தூள், அதாவது மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலா கொஞ்சம் போல் சேர்த்துங்க. குழம்பு மசாலா நான் கொஞ்சம் போல் இது மாதிரி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பரட்டி விடுங்க. இதில் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துங்க. சரிங்களா? இந்த மசாலாவை நல்லா பரட்டி விடுங்க. இது பரட்டி விட்டதும் நான் கொஞ்சம் போல் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த புளி தண்ணியை இதை விட சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நான் கொஞ்சம் போல் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வேக விடுங்க. இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். சரிங்களா? ஒரு மூடியை ஒன்று போட்டுக்கிறோம். ஒரு மூடி போட்டுக்கிறோம். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வருது. இந்த மசாலா நல்லா கரையிட்டோம். சரிங்களா? இந்த டயத்தில் நம்ம நெத்திலி கருவாட்டை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.
அப்படியே கொதிக்கட்டும். சரிங்களா? லைட்டாக ஒரு மூடி போட்டு எடுத்துக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். மூடியை திறந்துங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே பிரட்டி விடுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பார்த்தீங்களா? நெத்திலி கருவாடு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த நெத்திலி கருவாடு தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி நெத்திலி கருவாடு தொக்கு ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்த மெத்தடே நீங்கள் எடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்கள் சேகர்.